வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பிலே என்னுடன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குடந்தை அரசன் அவர்களும், தமிழீழ மனித உரிமை சார்ந்து தொடர்ச்சியாக இயங்கி வரக்கூடிய சர்வதேச அரங்குகளில் இந்த மனித உரிமை மீறல் குறித்தான ஆவணங்களை பதிவு செய்து வரக்கூடிய பேராசிரியர் குழந்தை அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மே 17ஆம் தேதி 2009 போர் முடியக்கூடிய காலகட்டமான இந்த மே 17ஆம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இலங்கை அரசினால் சிக்குண்ட ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பான வழியிலே வெளியேற்றப்படுவதற்கான வாக்குறுதிகளை இலங்கை அரசு சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கும் நார்வேயினுடைய பார்வையாளராக இருந்தவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்த பிறகு வெள்ளை கொடியோடு அங்கே சிக்குண்ட மக்கள் வெளியில் வந்தால் அவர்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பும் கூட மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்சேனால் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பும் கூட மே 17ஆம் தேதி விடுதலை புலிகள் தங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து இந்த மக்கள் வெளியேறுகின்ற சமயத்தில் இலங்கையினுடைய இராணுவத்தினால் தாக்குதல் நடத்தப்பட்டு மே 17, மே 18, மே 19 ஆகிய 3 தேதிகளில் மட்டும் 70,000 தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐநாவினுடைய நிபுணர் குழுவானது கிட்டத்தட்ட 40,000 படுகொலைகளை ஆவணப்படுத்தியது. இவ்வாறாக 3 நாட்களுக்குள்ளாக 40,000 70,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை. அப்படி மோசமான அந்த 3 நாட்கள் இந்த மே 17ஆம் தேதியிலே துவங்குகிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக எங்கள் இயக்கத்திற்கு மே 17 இயக்கம் என்று நாங்கள் பெயர் வைத்தோம். அந்த வகையிலே 2009 இனப்படுகொலை முடிந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அங்கே சித்திரவதைகள், படுகொலைகள், பாலியல் வன்புணர்வுகள், காணாமல் ஆக்கப்படுதல் என்று தொடர்ச்சியாக நடந்து வருவதை ஐநாவினுடைய நிபுணர் குழுவிலே பங்கு பெற்றிருந்த யாஸ்மின் சூக்கா அவர்கள் சிங்கள பத்திரிகையாளர்களினுடைய கூட்டமைப்பாக இயங்கக்கூடிய ஜேடிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் அமைப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவரினுடைய குடும்பத்தினருடைய அமைப்பு என்று பல்வேறு அமைப்புகள் இணைந்து தற்போது மே 8ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் கடந்த 5-7 வருஷத்துக்குள்ளாக, இன்றிலிருந்து ஒரு 5 வருடத்திற்குள்ளாக பார்த்தோம்னா அந்த 5 வருஷ காலகட்டத்தில் பல நூறு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை வேனிலே இலங்கை அரசினால், இராணுவ படையினரால், காவல்துறையினரால், சிறப்பு புலனாய்வு படையினர் கடத்தப்பட்டவர்கள் 123 பேர் என்று ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 123 பேரில் பெரும்பாலானோர் இன்றைக்கு வெளிநாட்டிலே தப்பி சென்று வாழ்கிறார்கள். அப்படி என்றால் இலங்கைக்குள்ளாக எத்தனை கடத்தல் நடத்தப்பட்டது, எத்தனை பேர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்கின்ற முழுமையான விவரங்களும் வெளியில் வரவில்லை. இவ்வாறாக கடத்தப்பட்ட 123 பேரிலே 51 பேர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது ரேப் செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர்னா 51 பேர். யாரால் என்றால் இலங்கையினுடைய படையினரால், இலங்கையினுடைய காவல்துறையினரால், இலங்கை அரசினால் 51 பேர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் என்ன சொல்றாருனால், அவரை கடத்தி கொண்டு சென்றார்கள். அந்த காவல்துறை கடத்தி சென்ற பிறகு பெட்ரோல் ஊற்றி வைக்கப்பட்ட ஒரு பாலித்தீன் பாக்கெட்டிலே அவர் முகத்தை மூடி வைக்கிறார்கள்.
அவர் மூச்சு திணறலிலே அவர் இறந்து போகக்கூடிய நிலை வரும் பொழுது அந்த பாக்கெட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் இதே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதே போல இன்னொருவரை நீருக்குள்ளாக அமிழ்த்தி அவர் இறந்து போகக்கூடிய சூழல் வரும்பொழுது அவர் வெளியில் எடுப்பதும் பிறகு சித்திரவதை செய்வதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மலக்குழியின் வழியாக கம்பிகளை செலுத்துவது, மிக மோசமான கம்பிகள், இரும்பு கம்பிகளை செலுத்தி அதை வேகமாக வெளியில் எடுக்கும் பொழுது ரத்தம் வெளியேறி அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவது. இது மட்டுமல்லாமல் சொல்ல முடியாத வகையிலே, இங்கே எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாத வகையிலெல்லாம் பல்வேறு சித்திரவதைகள் பெண்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே ஆண்கள் உட்பட, ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருமே வன்புணர்வுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆவணம் கடந்த வாரத்தில் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்ல, கடந்த 2012-13 அங்கே மாத்தலை என்கின்ற பகுதியிலே மனித புதைக்குழி எடுத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானவருடைய உடல் அங்கே புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் மன்னார் மாவட்டத்தில் 2 பகுதிகளில், தனித்தனியாக 2 பகுதிகளில் மனித புதைக்குழி எடுத்திருக்கிறாங்க. ஒன்றில் 80 உடல்கள் கிடைத்திருக்கின்றன. இன்னொரு முறை 2018 எடுத்த பொழுது அது 315 உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது அந்த பகுதியில் தண்ணீர் குழாய் போடுவதற்காக தோண்டப்பட்ட போது கிடைத்த புதைகுழிகளே தவிர மனித புதைகுழி இருக்கிறதான்னு தேடுனதுனால வந்ததில்லை. அப்படின்னா இன்னும் எத்தனை மனித புதைகுழிகள் இருக்கும் என்று தெரியவே இல்லை. இதில் அவர்கள் மாத்தளை பகுதியில் மனித புதைக்குழியை கண்டுபிடிச்ச உடனே இலங்கை அரசு வெகு வேகமாக அந்த மனித புதைக்குழியை தோண்டுவதற்கு ஆர்வம் காட்டினார்கள். காரணம், இது விடுதலை புலிகள் செய்த படுகொலையாக இருக்கலாம் என்று தோண்டினார்கள். ஆனால் தோண்டிய பிறகுதான் தெரிந்தது அது கருணா குழுவினாலும் இலங்கையினுடைய படையினராலும் சேர்த்து நடத்தப்பட்ட படுகொலைகளுடைய உடல்கள் என்று தெரிந்த பிறகு அந்த மனித புதைக்குழியை ஆய்வு செய்வதை நிறுத்திவிட்டார்கள். இவ்வாறு மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதில் நான் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். 2008 போர் தொடங்கக்கூடிய சமயத்தில் மன்னார் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டம் எங்கே இருக்குன்னா, தனுஷ்கோடியிலிருந்து 17 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 2008 32,800 பேர். 32,800 பேர் அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகையாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். சரியாக ஒரு வருடம் கழித்து போர் முடிந்த பிறகு 2009 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையிலே வெறும் 480 பேர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்தினுடைய மொத்த மக்கள் தொகை 32,000 பேரில் வெறும் 400 பேர் மட்டுமே ஒரு வருட காலத்தில் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஆவணமாக ஐநாவினுடைய சிறப்பு புலனாய்வு குழுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். எப்போனா 2009 அனுப்பியிருந்தோம். இந்த ஆவணம் இலங்கையினுடைய மக்கள் தொகை கணக்கீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணம். அப்படியாக மொத்தமாக எடுத்தோம்னா 1,46,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் ஒரு வருட காலத்திற்குள்ளாக. இது மட்டுமல்ல, இந்த 15 வருடத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கிட்டத்தட்ட 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இலங்கை அரசை சர்வதேச விசாரணைக்கு நிறுத்துவதை மோடி அரசு வந்ததிலிருந்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2014 மோடி அரசு வருகிறது. 2014 இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா மனித உரிமை அவையில் கொண்டு வருகிறார்கள், நகர்த்துகிறார்கள். அந்த ஐநா விசாரணையை முழுமையாக தடுத்தது மோடி அரசு, இந்திய அரசு. 2015 அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநாவிலே நான் இருந்திருக்கின்றேன். ஐநாவின் மனித உரிமையில் நான் இருந்தேன், நேரடியாக பார்த்திருக்கின்றேன். அங்கே இலங்கைக்கு எதிரான விசாரணையை தடுத்து நிறுத்தியது இந்திய அரசாங்கம். 2015, 2016, 2017, 2018 4 வருடம் நான் அங்கே சென்றிருக்கின்றேன். அந்த இலங்கை குறித்த விசாரணை வரும்பொழுதெல்லாம் அதை தடுப்பதற்கும் அதை மட்டம் தட்டுவதற்குமான அனைத்து வேலைகளையும் செய்தது மோடி அரசு, இந்திய அரசு. 2018க்கு பிறகு நான் ஐநாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக எனது பாஸ்போர்ட்டை அவர்கள் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் எனக்கான பாஸ்போர்ட்டை திரும்பி தரவில்லை. இங்கே சைதாப்பேட்டையில் இதற்கான வழக்கு நடந்து நீதிபதி அரசை கண்டித்த பிறகும் கூட எனது பாஸ்போர்ட் திரும்ப வழங்கப்படவில்லை. ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் பங்கெடுப்பதற்காக அழைப்புகள் வந்த பொழுதும் கூட கடந்த 5 வருடங்களாக என்னால் பங்கெடுக்க முடியவில்லை.
பேராசிரியர் குழந்தை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தொடர்ச்சியாக இது குறித்தான ஆவணங்களை வெளியிடக்கூடிய பணியில் அவரும் பங்கேற்றிருக்கின்றார். அவருக்கும் இந்த உண்மைகள் தெரியும். இப்படி இலங்கை அரசினுடைய மனித உரிமை மீறல் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்குது. அதை பற்றி எந்த விசாரணையும் இந்திய அரசும் சர்வதேச நாடுகளும் முன்னெடுக்கலை. ஏன் இதை இப்போ பேசுகிறோம்னால், முள்ளிவாய்க்காலில் எப்படி தமிழர்கள் முடக்கப்பட்டு நம்ம மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் பாதி அளவு கூட இல்லாத முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் 4.5 லட்சம் தமிழர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாங்க. வெறும் மணலில், கடல் மணலில், கடற்கரையில் 4.5 லட்சம் மக்கள் தள்ளப்பட்டு, அவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 70,000 பேர் 3 நாட்களில் கொலை செய்யப்பட்டார்கள். மே 17, 18, 19. இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய நடவடிக்கையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2014 இருந்து 2024 வரை. இப்படிப்பட்ட பின்னணியிலே விடுதலை புலிகள் மீது மட்டும்தான் அவர்கள் தடையை நீட்டிக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் என்றால், இவ்வளவு பெரிய படுகொலையை தமிழர்கள் மீது நடத்திய இலங்கை அரசோடு ஏன் இந்திய அரசு நட்பு பாராட்டுகிறது? இலங்கை அரசிற்கு ஏன் தொடர்ச்சியாக இராணுவ பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு சட்டசபை இலங்கையின் மீது இனப்படுகொலை விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி 10 வருஷம் ஆயிடுச்சு. இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, தமிழீழத்திற்கான தனி வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலை வைத்துத்தான் நாங்கள் அதை பேசுகிறோம். தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை அரசை சர்வதேச மட்டத்தில் ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஏன் இந்திய அரசு கொண்டு வர மறுக்கிறது? ஏன் தமிழீழ மக்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த மறுக்கிறார்கள்? இலங்கை அரசின் மீது பொருளாதார தடை ஏன் வரல? இதை செய்யாததுனால தமிழ்நாட்டு தமிழர்கள் 20 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுப்புறோம். இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கோட்டைப்பட்டினத்தில் ராஜ்கிரண் என்கின்ற இளைஞர் தண்ணீரை வாயில பீச்சி அடித்து அவர் கண்களெல்லாம் வெளியிலே வந்து இறந்து போனார், படுகொலை செய்யப்பட்டார். அதை செய்து இலங்கை அரசு அதன் மீதும் கூட கொலை வழக்க பதிவு செய்யலை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னால், இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். இந்த இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கலை, தமிழர் என்றைக்கும் மறக்கப் போவதில்லை. இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், இந்திய அரசில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையோட இராணுவ உறவை வைத்துக் கொள்கிறார்கள். தமிழர்களை படுகொலை செய்வதை பற்றி கேள்வி எழுப்புவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியை தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எத்தனை நாளைக்கு தொடர போறீங்க? எத்தனை நாளைக்கு தமிழனை படுகொலை செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்த்து ஊக்குவிக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுப்புகிறோம். 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நினைவு கூறுகின்ற விதமாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே 19ஆம் தேதி சென்னை பெசனர் கடற்கரையில் நாங்கள் சுடரேந்த இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி எதற்குனால், உலகம் முழுவதும் இனப்படுகொலையான மக்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பாக பாலஸ்தீனத்திலே 1948 நடத்தப்பட்ட நக்பா இனப்படுகொலைக்காக அங்கே 70 வினாடிகள் அமைதி காத்து நினைவஞ்சலியை செலுத்தினார்கள். இதேபோல யூத இனப்படுகொலைக்கும் நினைவஞ்சலியை வருடந்தோறும் செலுத்துகிறார்கள். ஆர்மீனிய இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துகிறார்கள். அதே போலத்தான் தமிழீழ இனப்படுகொலைக்கு நினைவஞ்சலியை செலுத்துவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்வர வேண்டும். அந்த வகையிலே மே 19ஆம் தேதி கடற்கரையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நினைவேந்தல் நடத்தி வருகிறோம். இதில் அனைத்து தமிழர்களும் பங்கெடுக்க வேண்டும். அமைதியான முறையிலே அங்கே படுகொலையான மக்களை நாங்கள் மறக்கவில்லை, அவர்களுக்கான நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காக அனைவரும் வர வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம்னால், இதே சமயத்தில் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் எப்படி மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போல பாலஸ்தீனத்திலும் அங்கே பாலஸ்தீன மக்கள் ரஃபா என்கின்ற பகுதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு 15 லட்சம் பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இலங்கை இராணுவம் செய்ததோ அதே முறையை இஸ்ரேல் இராணுவம் செய்கிறது. இது இலங்கை மாடல் என்று சொல்லுகிறார்கள். அந்த இலங்கை மாடல், ஸ்ரீலங்கன் மாடல் என்று சொல்லப்படுகின்ற அழிப்பு முறை இப்பொழுது அங்கே நடக்கிறது.
இது விட்டோம்னா உலகம் முழுக்க இதே மாதிரி இனப்படுகொலை நடந்து கொண்டே போகும். இனப்படுகொலை தடுக்க முடியாத நிலைமை வரும். உலகம் முழுக்க இப்படியான படுகொலை நடப்பதை நாம் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முன்வைக்கின்றோம். யாஸ்மின் சூக்கா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கை, அவர் ஐநாவிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளை முன்னெடுத்தவர், உலக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர். அவரை வெளிப்படையாக இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார், ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார், ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலாவது இலங்கை அரசை கண்டிக்க அனைவரும் முன்வர வேண்டும். இலங்கை அரசிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை நினைவுபடுத்தும் விதமாக பல்வேறு தலைவர்கள் கட்சி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை பெசன் நகரில் நாங்கள் ஒன்று கூட இருக்கின்றோம். அதில் நீங்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் முன்வைக்கின்றோம். இது தமிழர்களுடைய நினைவஞ்சலி. அந்த நினைவஞ்சலி அனைவரும் பங்கெடுத்து இந்த இனப்படுகொலைக்கான நியாயத்தை கேட்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். பயன்படுத்தி இந்த அரசியல் செய்கிறாங்க. அது குறிப்பாக சீமான் போன்ற பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இளைஞர்களை தவறாக வழிநடத்துறாங்க. அவர் யாருன்னு தெரியல. கருணா பிரிவினுடைய கட்சி நிர்வாகி சென்னையிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழ்நாட்டிலே இளைஞர்களை தவறாக வழிநடத்தணும்னு சொல்றாங்களா? சீமான் வந்து அந்த போர் குணத்தோட இளைஞர்களை இங்க மூலச்செலவு பண்ணி அந்த அரசியல் வேலைகளை பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு ஈழம் என்பது வந்து பிரபாகரன் அவர்களாலே கொண்டு வர முடியல. இவங்க தேவையில்லாம இலங்கை தமிழர்களை வந்து சீட்டி விட்டு அங்க வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. அரசியல் செய்கிறார்கள், அரசியல் ஆதாயத்துக்காக இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. கருணா பிரிவினுடைய துணைத் தலைவர் வந்து குற்றஞ்சாட்டு தமிழ்நாட்டு குற்றஞ்சாட்டு சொல்லியிருக்காரா? ஒன்றே ஒன்று தாங்க. அதாவது கருணா என்பவர் சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டு இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர். கடைசி கட்டத்திலே நேரடியாக படுகொலையில் பங்கெடுத்த குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. அங்கே மாத்தளை பகுதிகளிலே நடந்த மனித புதைகுழியிலே கருணா படையினர் தான் படுகொலை செய்திருக்கார் என்பது ஆவணமாக வெளிவந்திருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் அந்த கருணாவினுடைய பிரிவை சார்ந்தவர், அவர் துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் அவர் கைது பண்ணியிருக்கணும். ஏன்னா இலங்கை ஒரு போர்க்குற்றம் செய்திருக்கிறது என்று தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கிறது. கருணா பிரிவை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக எப்படி வர முடியும்? ஒரு படுகொலை செய்தவர், சர்வதேச படுகொலையை நிகழ்த்திய இந்த கருணா பிரிவை சார்ந்தவரை தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும். முறைப்படி நடந்தால் அதான் நடந்திருக்கணும். அப்படி ஒரு படுகொலை செய்த ஒரு கும்பலை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது. தமிழ்நாட்டிற்குள் எங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு. ஆனால் ராஜபக்சேவோடு கைகோர்த்து கொண்டு சொந்த இனத்தை, சொந்த மக்களை, சொந்த போராளி குழுக்களை படுகொலை செய்த கருணா குழுவை சர்வதேச விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதிலே சர்வதேச அறிக்கைகள், ஐநாவினுடைய அறிக்கைகளை சொல்லியிருக்கிறது. கருணா குழுவை பற்றி ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சொல்லியிருக்கின்றன. அப்படிப்பட்ட கருணா குழுவை சார்ந்தவர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் கைது செய்திருக்க வேண்டும். ஏன் கைது செய்யல? அவர் எப்படி இங்கே வந்து துணிச்சலாக பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறார் அவர்? ஆக ஒரு போர்க்குற்றம், இனப்படுகொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு ஆயுத குழு. அந்த ஆயுத குழு இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய ஆயுத குழு. இலங்கை அதிபர் ராஜபக்சே இவரை வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் இனப்படுகொலை குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். போர்க்குற்ற நடவடிக்கையில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். மக்களை, அப்பாவி மக்களை படுகொலை செய்திருக்கிறார். கருணா என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இது நாங்களாக சொல்லவில்லை, அறிக்கைகளில் இருக்கு, சர்வதேச மனித உரிமை அறிக்கைகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட குழுவை சார்ந்த தமிழ்நாட்டிற்கு வந்தால் இதற்கு மேலும் தமிழ்நாடு காவல்துறை கவனம் எடுத்து இது போன்ற கொலை குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டிலே வந்து அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை செய்வதற்குமான முயற்சிகளை முன்னெடுத்தால் உடனடியாக அவர்களை கைது செய்யணும். ஏனால் இப்படிப்பட்ட ஒரு குழுவை சார்ந்த தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை கொண்டு வரான்னு எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. அரசியல் ஆதாயத்துக்காக தான் இங்கே அரசியல் செஞ்சு வராங்க பல்வேறு அமைப்புகள் சார்ந்தவர்கள். குறிப்பாக அதில் தீர்மானம் இது உண்மையா பொய்யா?
இல்லைங்க, முதல்ல ஒரு கொலையாளி வந்து மற்றவங்களுக்கு குற்றம் சொல்றதுக்கு முதல்ல கொலையாளியை பத்தி குற்றச்சாட்டை பேசணும்ல. முதல்ல கருணா குழுவே இல்லைங்க, அவரே ஒரு கொலை குற்றவாளி தானே. ஒரு கொலை குற்றவாளி என்ன வேணா போய் பேசலாம்ல. என்ன செஞ்சாங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் துரோகி என்றால் இந்திய அரசு துரோகி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசு துரோகின்னு கருணா சொல்றாருல்ல, அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இந்திய அரசு துரோகி என்று சொல்லி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பத்திரிகா சந்திப்பு நடத்துகிற கருணாவினுடைய குழுவின் மீது என்ன வழக்கை பதிவு செய்திருக்கிறார்? சிம்பிளா இன்னொரு விஷயம் சொன்னார், பேசுவதை தவிர தமிழ் அந்த ஈழ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஈழத் தமிழர்களுக்கு போராட்டம் பண்ணது தவிர்த்து அரசியல் ஆதாயத்தோட செயல்படுறது. ஏன்னா இங்க வந்து அடி வாங்குறது நாங்க தான், ஆனா இங்க வந்துட்டு நீங்க நீங்க ஏதாவது கருத்து சொல்லிட்டு போயிருங்க, ஆனா இங்க பாதிக்கப்படுவது அஸ் அ பர்சனா நாங்க தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு ஓப்பனா. இல்லைங்க, கருணா குழுவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை. இருந்தாலும் இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய சில விவரங்களுக்கு தெளிவாக சொல்லணும். தமிழீழத்தில் தான் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஆதரவு களத்தை தான் தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்பது ஆதரவு தளமாக நிற்கிறது. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது, ஐரோப்பாவில் போராட்டம் நடக்குது, தமிழ்நாட்டில் கூட நடக்கிறது. என்ன பண்ணுறாங்க? ஆதரவு பண்ணி போரை நிறுத்துங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த குரலை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஈழத்தமிழர் பிரச்சனை இந்தியா முழுவதும் கொண்டு போனதும் உலகளாவிய அளவில் போவதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். வேற என்ன செஞ்சணும்? வேற என்ன செய்யணும்? கருணா குழுவுக்கு ராஜபக்சேவிட்ட போய் மண்டிட்டு நிற்கிற மாதிரி நிற்கணுமாமா? கருணா போய் நிற்கட்டும், அவர் போய் நிற்கட்டும், மண்டிட்டு நிற்கட்டும். அது அவருடைய பிழைப்பு. கருணாவை போல தமிழர்கள்லாம் மண்டிட்டு நிற்க மாட்டாங்க. தமிழ்நாடு என்ன செய்தது, தமிழர்கள் என்ன தமிழ்நாட்டு தமிழர் என்ன செய்தார் என்று கேட்பதற்கு எந்த யோகியதையும் கருணாவிற்கு கிடையாது. 15 வருடங்களாக தமிழ்நாட்டு தமிழர்கள் தான். தமிழ்நாட்டு தமிழர் அரசியல் அமைப்போ இயக்கங்கள் வச்சிருக்கிறவங்களும் பர்டிகுலர். அதாவது கருணா எந்த அமைப்பை சொன்னாலும் சரிங்க, தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற படுகொலையை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்துவது தான் இந்திய அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது, இலங்கை அரசிற்கு அழுத்தமாக இருக்கிறது. வேற எதுக்கு அழுத்தமாக இருக்குது? அரசியல் ஆதாயத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கருணா சொல்றதுக்கு எந்த யோகியதும் கிடையாது. ஆனா இன்னொன்று வந்துட்டு அவர் வந்திருக்கதே வந்து அங்க நடக்க போற தேர்தலுக்காக ஆதரவு தேடி இங்க இருக்க அரசியல்வாதிகளை சந்திக்கிறது தான் வந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அது போல வந்து வேல்முருகன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதா இருக்காரு. அவர் நிச்சயமா இங்க இருக்க தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய பெரியாரிய அமைப்புகள் இடத்துல எந்த ஆதரவும் கருணா பெற்றுவிட முடியாது. அதுக்காக சாத்தியம் இல்லை. முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த கருணா குழுவை விசாரித்து, அது ஏற்கனவே ஆயுத குழுவாக தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த குழுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை முதல்ல செய்யுங்க. அதன் சமயத்தை சொல்கிற தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த யோகியதும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இலங்கையிலையும் கிடையாது அவங்களுக்கு. ராஜபக்ஷ கிட்ட போய் நாங்கள் போய் மண்டிட்டு நிற்கிறோமா நீங்கள் கேட்டீங்க. அண்ணன் தொல்திருமாவளவன் கனிமொழி ஆகியோர் வந்து போருக்கு பின்னால் போயிருந்தாங்க, அவர் மண்டிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, ஒருத்தரை அதிபராக இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவாக சென்று சந்திப்பது வேற, ராஜபக்ச ராணுவத்தோட சேர்ந்துக்கிட்டு ராஜபக்ச கொடுக்குற துப்பாக்கி வாங்கி சுடுறது வேற, ரெண்டு வேற வேற. தொல்திருமாவளவன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு படுகொலை செய்திருப்பது எதிர்ப்பு தெரிவித்திருந்தாரு. அவர் எம்பிஆர் போய் ஒரு பிரதமராக சந்திக்கிறது சரின்னு. அவர் என்ன கோரிக்கை அங்கே வச்சாரு? அவர் ராஜபக்சேடும் என்ன கோரிக்கை வச்சாரு? தமிழ்நாட்டினுடைய தமிழீழ தமிழர்களினுடைய இனப்படுகொலை சார்ந்த கோரிக்கையை வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ சர்வதேச அரங்குக்கு போகிறோம், பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் சண்டை நடக்குது, பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேல் பிரதிநிதியை பார்க்கறது இல்லையா? பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறீங்க, எதிரி நாடுன்னு சொல்றீங்க, இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்லையா? சந்திக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தாங்க அது, அதோட தவறு கிடையாது. காங்கிரஸ் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் 2014 தோல்வி அடைஞ்சது. அது செஞ்சது நாங்கள் தான். இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? 10 வருஷமா மோடி அரசு ஆட்சியில் இருக்குது, பாஜக ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் தப்பு செஞ்சதுன்னா அதே தப்பை மோடி அரசு ஏன் செய்யுதுன்னு தான் கேட்குறோம். எங்களுக்கு ரெண்டு பேரும் மேலே வைக்கிறோம். இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ ஆட்சியாளர் தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தான், ஏன்னா அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்குது, அவங்க கையில் ராணுவம் இருக்கிறது, அவர்கள் கையில் தான் எல்லா கொள்கை முடிவும் இருக்குது. அந்த கொள்கை முடிவு எடுக்கிறவங்க தான் கேள்வி கேட்போமே ஒழிய தெரும் கட்சி சார்ந்து பேசுறதுக்கான ஆட்கள் நாங்கள் இல்லை. கொள்கை முடிவு தான். நாங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணோம்? யாருக்கு பண்ணாங்க? நீங்களா பேசக்கூடாது. இல்லை, இந்தியா கூட நாங்கள் ஆதரிச்சுலாம் பேசல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேசணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பேசணும், மதிமுகவுக்கு பேசணும். அது அவர்கள் வந்து இந்த போராட்டங்களிலே மக்கள் போராட்டங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சோம். அவங்க எந்த கூட்டணியில் வரக்கிட்டுங்க, கூட்டணி வந்து ஒரு கட்சி முடிவு பண்றது. என்னங்க,
அவங்க இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணுங்க. இதில் தவறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். நாங்கள் என்ன கூட்டணியிலே போய் நிற்கிறோம்? நாங்களா கூட்டணி? கட்சி தானங்க கூட்டணி வைக்க முடியும். சார் மூத்த பத்திரிகையாளர் வெளிச்சேராங்க கைதுப்பட்டு என்ன நினைக்கிறீங்க? அவரோட அலுவலகங்கள்லாம் சோதனை இதை குறித்து என் கருத்துக்கள் நாங்கள் தெரிவிச்சிட்டோங்க. நன்றி தோழர். இந்த கிட்டத்தட்ட மே 17ஆம் தேதி இன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய தேதி இன்றைய தேதி. இந்த 15 ஆண்டுகளில் உங்களுடைய உதவி இல்லாமல் எங்களால் இந்த மனித உரிமை தகவல்களை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது. இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு அளித்தீர்கள். எங்கள் கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. எங்களிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு பல்வேறு தகவல்களை உலகிற்கு தெரிவிக்கக்கூடிய வழியை மேற்கொண்டீர்கள். உங்களது விவாதங்களில் பங்கெடுக்க வாய்ப்பு கொடுத்தீர்கள். நீங்கள் நேரம் ஒதுக்கி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள். அந்த ஆதரவுக்கு நாங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களது உதவி இல்லாமல் நாங்கள் இந்த தகவலை வெளியில் கொண்டு போயிருக்க முடியாது, நியாயங்களை கேட்டிருக்க முடியாது, நீதி பெற்றிருக்க முடியாது. ஆகவே வேறு எந்த சமயத்தை காட்டிலும் இந்த சமயத்தில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டவர் என்கின்ற முறையிலே எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மே 19ஆம் தேதி பெசனர் கடற்கரையிலே மாலை 4:30 மணிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும். தமிழினத்தினுடைய அந்த வழியை உலகத்திற்கு சொன்னவர்கள் நீங்களும் அந்த நினைவேந்தலிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். அனுமதி வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டோங்க, எல்லாம் வாங்கிடுச்சு. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.